வணக்கம் அண்ட் வெல்கம் டு anistamillifestyle. ஸோ நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 5 minutes கிராஃப்ட்ஸில் கிறிஸ்மஸ் டெக்கார் ஹேக்ஸ் இருக்குது தெரியுமா, அதை வந்து நாம் இன்றைக்கி டெஸ்ட் பண்ண போகிறோம். ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. இந்த வீக்கெண்ட் கிறிஸ்மஸ் வருது. ஸோ கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நம்ம இந்த வீடியோ இன்றைக்கி பண்ணுறோம். கிறிஸ்மஸ் டெக்கார் ஹேக்ஸ் இன்றைக்கி பண்ணுறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட் நாம் ஒரு அழகான கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதை கோன் ஷேப்பில் அவங்க ஃபோல்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் கீழே பாட்டமுக்கு ப்ரௌன் கலர் பேப்பரில் ரவுண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அதை உள்ள அந்த கோன் மாதிரி ஒன்று செஞ்சு தெரியுமா, அதுக்குள்ளே ஃபிட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி செஞ்சுட்டு க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிடுறாங்க. ட்ரீ மாதிரி ஆயிடுது. அப்புறம் சுற்றி லீவ்ஸ் வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு இன்னொரு பேப்பர் எடுத்து அதை ரெண்டாக மடிச்சுட்டு அதை அழகழகாக நீள் கட் பண்ணி விட்டுட்டு அதை லைட்டாக கேர்ள் பண்ணி விட்டுட்டு அதை சுற்றி ஒட்டி விடுறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஹேக். இப்போ இந்த ஹேக் எப்படி ஒர்க் ஆகுது நாம போய் செஞ்சு பார்க்கலாம். ஸோ இதான் இந்த ஹேக்கோட ரிசல்ட். ஸோ இந்த ஹேக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது ரொம்ப ஈஸி, ரொம்ப 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 ஈஸி. நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த கோன் ஷேப்பில் நம்ம செய்கிறோம்ல, அந்த கீழே இருக்க அந்த பாட்டம் கொஞ்சம் ரவுண்டாக வர மாதிரி நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். அதில் அவங்க காமிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம கீழே கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டா தான் அது கொஞ்சம் ட்ரீ மாதிரி பார்க்க அழகாக இருக்கும். அப்புறம் இந்த மேலே இந்த வச்சுருக்கேம்ல இந்த ரெட் கலர் ஸ்டார், இது ஆக்சுவலாக ஸ்டிக்கர் நீங்கள் நார்மலாக ஸ்டேஷ்னரிக்கு போனாலும் இந்த மாதிரி ஸ்டார் ஸ்டிக்கர் எல்லா கைண்ட் ஆஃப் ஸ்டிக்கர்ஸும் வச்சுருப்பாங்க. ஸோ அதை நான் பேக்கெட்டாக 30 rupeesன்னு சொல்லி வாங்கினேன். ஸோ அதுவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது கூட சின்ன ஸ்டார்ஸும் அங்கங்கே ஃபிட் பண்ணியிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? ஸோ அவ்வளோதான். ஆனால் இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ண பார்க்கவும் க்யூட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ஹேக்குக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்னோமேன் செஞ்சுக்க போகிறோம். சிம்பிளாக ஒரு ஸ்னோமேன் செஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் கலர் சாக்ஸ் இருக்குது தெரியுமா, அதை எடுத்துக்கிறாங்க. அதுக்குள்ளே பால் போட்டுக்கிறாங்க. கீழே கொஞ்சம் பெரிய பால், மேலே கொஞ்சம் சின்ன பால் அந்த மாதிரி போட்டுக்கிறாங்க. போட்டு மேலே நாட் போட்டு விட்டுறாங்க. சென்டரில் இந்த சாட்டின் ரிப்பன் வச்சு கட்டி விட்டுக்கிறாங்க. அப்புறம் கண்ணுக்கு இந்த குண்டி பின் வச்சு கண் மூக்கெல்லாம் வச்சு விட்டு கீழேயும் அதுக்கு பட்டன்லாம் வச்சு விட்றாங்க. அப்புறம் மேலே இருக்கிற அந்த மிச்சம் இருக்க சாக்ஸ் இழுத்து விட்டு அது தொப்பி மாதிரி மாற்றிட்டு அது மேலே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாம் வச்சு விட்றாங்க. ஸோ அவ்வளோதான். பார்க்க செம்ம கியூட்டாக இருக்குது. நமக்கும் அதே மாதிரி வருதா அப்படின்னு நாம போய் இப்போ செஞ்சு பார்க்கலாம். இதான் நம்ம ஹேக்கோட ரிசல்ட் பார்த்துக்கோங்க.
ஸோ இந்த ஹேக்கில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, இது பேர் வந்து பாம். இது வந்து ஸ்டேஷனரியில் கிடைக்கும். நான் ஒரு பெரிய பேக்கெட் நிறைய வாங்கினேன். எல்லா கலரும் வச்சுருந்தாங்க. 30 rupeesன்னு சொல்லி வாங்கினேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நம்ம அதில் 2 பால் யூஸ் பண்ணுறோம். ஸோ மேலே தலைக்கு யூஸ் பண்ணுற அந்த பால் கொஞ்சம் சின்ன பாலாக இருக்கும்ல, அது வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்மைலி பால்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஸ்பாஞ்சியாக இருக்கும் தெரியுமா, அந்த பால் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குண்டு பென் வச்சு நீங்கள் அந்த கண்ணு வாயெல்லாம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளே வந்து குண்டு பென் ஈஸியாக வந்து இன்சர்ட் ஆகும். நீங்கள் டென்னிஸ் பால் இல்லை கிரிக்கெட் பால் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குண்டு பென் வந்து அதுக்குள்ளே நுழையாது, கஷ்டப்படும். நீங்கள் அந்த மாதிரி பால் தான் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்ணு மூக்கு வாயை வந்துட்டு பின்னை வச்சு குத்தாமல் ஸ்டிக் பண்ணிடுங்க. ஏதாச்சும் க்ளூ போட்டு அதை வந்து ஒட்டிடுங்க. அது வந்து பெட்டராக இருக்கும். ஆனால் இந்த ஹேக் நிஜமாகவே சூப்பராக வரும், க்யூட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் அழகாக இருக்கா. எங்கள் பாப்பா அதை கேட்டுகிட்டே இருந்தா. நான் அதான் இதில் காட்டணுன்னு இருக்கா இப்போதைக்கு வச்சுருக்கேன். இது முடிச்சது அவளுக்கு தான் விளாட கொடுக்க போகிறேன். இதனால் சூப்பராக வரும். ஸோ அதுக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயில் தொங்க விடுற அந்த ஸ்டார் வந்து செஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருக்குது திரும்ப அதை எடுத்துக்கிறாங்க. அதை ஸ்டார் மாதிரி ஒட்டிட்டு அது மேலே லைட்டாக கம் தடவி கிளிட்டரை வந்து மேலே தூவி விடுறாங்க. தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு அது லைட்டாக ஒரு சின்னதாக கயிறு மாட்டி அதை கிறிஸ்மஸ் ட்ரீல தொங்க விடுறாங்க. ஸோ அவ்வளோதான், பார்க்க க்யூட்டாக இருக்குது. இந்த ஹேக் எப்படி வருது நான் போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இதான் ரிசல்ட் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஸ்டார் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு எனக்கு. அண்ட் ட்ரீயில் தொங்க விட்டும் போதும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஸ்டார் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது. ஸோ இதில் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டார் ஷேப்பில் வந்து நீங்கள் செய்கிறீங்க தெரியுமா, அந்த மாதிரி செய்கிறதுக்கு வந்து நீங்கள் நார்மல் கம் வச்சு ஒட்டினா ஒட்டாது. நீங்கள் ஒன்று என்ன பண்ணுங்கள், ஃப்ளெக்ஸ் குயிக் அப்படி இல்லைனா வந்துட்டு க்ளூகன் ரெண்டில் ஏதாச்சும் யூஸ் பண்ணி வந்து ஒட்டும். ஃப்ளெக்ஸ் குயிக் வந்து உங்களுக்கு எல்லா ஸ்டேஷனரிலையும் கிடைக்கும். மிஞ்சி போனால் 30 ரூபா 40 ரூபா சொல்லுவாங்க, அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இது வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கப்புறம் வந்து அது மேலே அந்த கிளிட்டர் போடுறதுமே நார்மலாக நம்ம ஒயிட் கம் வச்சு நீங்கள் அப்படி ரப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கிளிட்டர் போட்டாலே வந்து ஒட்டிக்கும். அண்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணலாம். சூப்பராக செம்மையாக உங்களுக்கு வந்து வரும். ஸோ இந்த ஹேக்குக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பராக ஒரு கேண்டில் ஸ்டாண்ட் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாட்டிலை வந்து 2 பாட்டிலை வந்து பாதிப்பதே கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதோட வாய்ப்பகுதி இருக்குது தெரியுமா, அதை வந்துட்டு க்ளூ போட்டு வந்து ஒட்டுறாங்க. க்ளூகன் வச்சு ஆக்சுவலாக ஒட்டுறாங்க. ஒட்டிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சுற்றி வந்துட்டு கோல்டு பெயிண்ட் வந்து அடிச்சு விட்டுறாங்க. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதில் வந்து கேண்டில் வச்சு பார்க்குறாங்க. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹேக் எப்படி வருது நம்ம போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இதான் நம்ம ரிசல்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல எனக்கு, ஆனால் எனக்கு ரியலில் வந்து இது பார்க்குறக்கு வந்து ரொம்ப அழகாகவும் ரொம்ப க்யூட்டாகவும் வந்திருக்குது. ஸோ இதை வந்து நான் ஆக்சுவலாக க்ளூகன் போட்டு தான் ஒட்டினேன். நான் ஃப்ளெக்ஸ் குயிக் போட்டும் நீங்கள் வந்து இதை ஒட்டலாம். ஃப்ளெக்ஸ் குயிக் போட்டாலும் உங்களுக்கு இது நல்லா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒட்ட தான் செய்யும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு கோல்டு கலர் பெயிண்ட்லேயே வந்துட்டு மேட் ஃபினிஷில் ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சுருந்தாங்க. ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சு ஃபுல்லாக ஈஸியாக அப்படி அடிச்சு விட்டாங்க. நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டேஷ்னரிஸ்லாம் அவைலபிளாக இருக்காது. நார்மலாக அந்த அக்ரிலிக் கோல்டு கலர் இருக்குது தெரியுமா, அதுதான் வந்து அவைலபிளாக இருக்கும், நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதை வச்சே நீங்கள் அடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் ஃபுல்லாக அடிச்சு விட்டுட்டு அப்புறம் காய்ச்சதுக்கப்புறம் இன்னொரு கோட்டிங் அடித்தாலே இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்துடும். நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. அதுவே பார்க்க ஃபினிஷிங் நல்லா தான் இருக்கும். இல்லை ஸ்ப்ரே பெயிண்ட் தான் வேணும் அப்படின்னா அமேசானில் இருக்குது, வாங்கி நீங்கள் அதையும் வந்து ட்ரை பண்ணலாம். அதுவும் சூப்பராக தான் இருக்கும். அண்ட் இந்த ஹேக் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஓகே, இந்த ஹேக் செய்கிறதுக்கு ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்து அதை வந்து ஜிக்ஸாக்காக மடிச்சுக்கிறாங்க. ஃபேன் மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, கார்னர் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு சென்டரில் கயிறு வச்சு கெட்டிடுறாங்க. கெட்டிட்டு அதுக்கப்புறம் அதை விரிச்சிட்டு சைடில் ஸ்டிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு பெருசு அப்புறம் கொஞ்சம் சின்னது அப்புறம் திரும்ப பெருசு அப்புறம் சின்னது அப்படின்னு ஸ்டிக் பண்ணிட்டு கடைசியில் பார்த்தா சூப்பராக ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ரெடியாக இருக்குது. ஸோ பார்க்குறக்கே செம்மையாக அட்டகாசமாக இருக்குது. ஸோ இந்த ஹேக் எப்படி இருக்காது நான் போய் இப்போ செஞ்சு பார்க்கலாம்.
ஓகே மக்களே, இதான் நம்ம ரிசல்ட் பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதில் வந்து சுற்றி இந்த தெர்மோகோல் பால்ஸ் இருக்கும், குட்டி குட்டி பால்ஸ் இருக்கும் தெரியுமா, அதை வந்து ஒட்டியிருந்தாங்க. எனக்கு இது கிடைக்கல. ஸோ அதனால் அதுக்கு மாதிரி ஸ்டிக்கர் வந்து ஸ்டார் ஸ்டிக்கரை வாங்கி அதை சுற்றி ஒட்டி விட்ருக்கேன். ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு இதில் ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். இது வந்து டைம் எடுத்து தான் நீங்கள் வந்து இந்த வேலையை செய்யணும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 கிட்டத்தட்ட 9 ஃபேன்ஸ் நம்ம வந்து செய்ய வேண்டியது. சைஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பெருசு, அப்புறம் சின்னது, அப்புறம் அதோட கொஞ்சம் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு செய்யும்போது கொஞ்சம் இது காம்ப்ளிகேட்டட் தான். அல்ல காட்டுறாங்க, பார்க்குறக்கு அழகாக இருக்குது, ஆனால் காம்ப்ளிகேட்டட் தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக அப்படி அழகாக கிறிஸ்மஸ் ட்ரீ இப்படி வராமல் சம்டைம்ஸ் நமக்கு என்ன ஆகும் அப்படி சாய்ந்த கோபுரம் மாதிரி ஆகிடும். இங்கே பாருங்கள், என் கிறிஸ்மஸ் ட்ரீ கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு பக்கமாக அப்படியே அடி வாங்கின மாதிரி அப்படியே நிற்கும். சரி விடுங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி தான் வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த ஹேக் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அப்படிங்கிறதுனால 8 மார்க்ஸ் கொடுக்குறேன். ஆனால் நமக்கு வந்து பொறுமையாக நான் கொஞ்சம் ½ அன் ஹவரில் செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன். ½ அன் ஹவர் எடுத்துக்காமல் ஒரு 1 or 2 hour எடுத்து கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் நல்லா தான், இன்னும் பெட்டராகவே வரும். ஆனால் காம்ப்ளிகேட்டட்னால இதுக்கு 8 மார்க்ஸ் கொடுக்குறேன். மற்றபடி ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஓகே, அடுத்து வந்து நம்ம சூப்பராக ஒரு க்ரீட்டிங் கார்டு செஞ்சுக்க போகிறோம். எப்படி அப்படின்னா, பபிள் ராப்பில் வந்துட்டு பெயிண்ட் பண்ணி அதை வந்து ரவுண்டாக அங்கங்கே வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம 3D கோல்டு கிளிட்டர் அவுட்லைனர் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் வந்து வச்சு ஸோ சூப்பராக க்ரீட்டிங் கார்டு வந்து செய்கிறாங்க. ஸோ பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த ஹேக் எப்படி ஒர்க் ஆகுது நாம் போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இதான் ரிசல்ட். இந்த ஹேக்கில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த 3D அவுட்லைனர் இருக்குது தெரியுமா, அது எல்லா ஸ்டேஷ்னரிலையும் கிடைக்கும். 25 rupees சொல்லுவாங்க ஒரு பீஸ், அந்த இது சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 3D அவுட்லைனர் வந்து உங்களுக்கு காயறதுக்கு 24 hours ஆகும். மற்றபடி ஆனால் இந்த ஹேக் வந்து சூப்பராக இருக்கும். ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். பபிள் ராப் வச்சு நீங்கள் போடுறப்போ ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ சிம்பிள் அண்ட் சூப்பராக க்ரீட்டிங் கார்டு வந்து நீங்கள் கிறிஸ்மஸ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், செமையாக இருக்கும். அண்ட் இந்த ஹேக்குக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். நம்ம திரும்பவும் ஒரு க்ரீட்டிங் கார்டு தான் செஞ்சுக்க போகிறோம். சிம்பிளாக க்ரீட்டிங் கார்டு செஞ்சுக்க போகிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வீட்டில் தேவையில்லாத டூத் ப்ரஷ் இருக்கும் தெரியுமா, அதை வச்சு வந்து அழகாக அவங்க வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ஃபஸ்ட்டு வரைகிறாங்க. அதுக்கப்புறம் பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு வரைகிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒயிட் கலர் பெயிண்டில் முக்கிய லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்றாங்க. ஸோ நைட் எஃபெக்டில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கிற மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி ஒர்க் ஆகுது நாம் போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இதான் இந்த ஹேக்கோட ரிசல்ட் பார்த்துக்கோங்க. நிஜமாகவே இது பார்க்குறக்கு ஒரு நைட் எஃபெக்டில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் ரொம்ப ஈஸியும் கூட. இந்த மாதிரி கார்ட் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். வீட்டில் இருக்க தேவையில்லாத ப்ரஷ் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரஷ் பண்ணிட்டு இருக்க ப்ரஷ் எடுத்து யூஸ் பண்ணிடாதீங்க, சூப்பராக வரும். அண்ட் இதே மாதிரி நம்ம நிறைய சூப்பராக பெயிண்டிங் ஹேக்ஸ்லாம் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இடத்துல இதே மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணுறது, பிரிண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுலாம் நம்ம நிறைய பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் அதை இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா நான் மேலே கார்டு கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அண்ட் அதுவும் நல்லா தான் இருக்கும். அண்ட் இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால இதுக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ இதோட நம்ம ஹேக் எல்லாமே முடியுது. இப்போ உங்களுக்கு போய் எண்ட் கார்டு சொல்கிறேன்.
ஓகே மக்களே, இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண கிறிஸ்மஸ் டெக்கோர் ஹேக்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் வீட்டில் இதெல்லாம் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் உங்களுக்கு ரிசல்ட் எல்லாம் வர மாதிரியும் இருக்கிற ஹேக்ஸ் தான் நான் பிக் பண்ணி செஞ்சு காமிச்சேன். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, இந்த கிறிஸ்மஸ் ஷாப்பிங்க்கு நான் வெளியே போயிருக்கும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரை வந்து நான் மீட் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் கிடைத்தது. நிஜமாகவே இது நான் ரொம்ப 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 மகிழ்ச்சியான தருணங்கள் என் லைஃப்பில் அப்படி தான் சொல்லுவேன். நான் ஒவ்வொருத்தரும் நான் பார்த்துட்டு ஓடி வந்து உங்கள் சேனல் நான் பார்த்தேன், உங்கள் வீடியோ சூப்பராக இருக்குது, நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க, இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த அளவுக்கு வந்து எனக்கு சந்தோஷம், மழை அளவுக்கு சந்தோஷம்னு கூட நான் சொல்வேன். அதுக்கு ஒரு அளவே இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் அவங்க கூட எடுத்த செல்ஃபீஸ்லாம் கூட வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நிஜமாகவே ரொம்ப உங்கள் சப்போர்ட்னால தான் இந்த சேனல் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் அடுத்த ஸ்டெப் இன்னும் மேலே போகணுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்னால மட்டும்தான் முடியும், வேறு எதுனாலும் முடியாது. ஸோ மறக்காமல் மக்களே வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.